பீஸ்ஃபுல் மூன் ஸ்டோரிஸ். வாங்க குழந்தைங்களா, இன்னைக்கு ஒரு கதை பார்க்கலாமா? இன்னைக்கான கதையோட பேரு வானவில் உலகம். ஒரு ஊர்ல ரொம்பவே அழகான கிராமம் இருந்தது. அந்த கிராமத்துல 2 நண்பர்கள் வாழ்ந்து வந்துட்டு இருந்தாங்க. அவங்களோட கற்பனை கதை தான் இந்த வானவில் கிராமம். ஒரு நாள் தன்னுடைய நண்பனை பார்க்கறதுக்காக கிளம்பி போனான் ஆதவன். அப்புறம் அவனுடைய நண்பன் பேர் கூட அகிலன். அகிலன் தன்னுடைய நண்பனுக்காக வாசல்லே காத்துக்கிட்டு இருந்தான். என்ன ஆதவன், இவ்வளோ நேரமாச்சு, உனக்காக எவ்வளோ நேரம் காத்துக்கிட்டு இருந்தேன் தெரியுமா? அப்புறம் எங்கள் அம்மா அப்பா கூட உன்னை கேட்டுட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு ஆதவனோ, இல்லை அகிலன், எனக்கு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு, கொஞ்சம் வேலை இருந்தது, அதோட நான் நல்லா தூங்கிட்டேன். நேற்று ஒரு நல்ல கனவு கண்டேன், அதை பற்றி உன்கிட்ட சொல்லணும். ரொம்ப அழகான கனவு. என்னுடைய கனவு அப்படியே நிஜமானா எப்படி இருக்கும் தெரியுமா? அவ்வளோ ஒரு அழகான கனவு. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அந்த கனவு காணையிலேயே. சரி வா, வீட்டுக்கு போகிற வழியில் நான் உன்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆதவனும் அகிலனும் வீட்டுக்கு போகிறாங்க, ஆதவன் வீட்டுக்கு. அப்போது ஆதவனோட அம்மா வீட்டு வாசலில் தான் நின்றுட்டுருக்காங்க. அப்போது ஆதவன் தன்னோட கனவை பற்றி அகிலன்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கான். அந்த நேரம் அவங்க அம்மா அவங்க 2 பேரையும் பார்க்க வராங்க. என்ன அகிலன், ரொம்ப நாள் ஆச்சு உன்னைய பார்த்து, வீட்டு பக்கமே வர்றதில்லை, என்னாச்சு, ஏதாவது வேலையா அப்படின்னு அவங்க அம்மா அகிலனை பார்த்து விசாரிச்சிட்ருக்காங்க. அப்புறம் வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா? அம்மா அப்பாலாம் நல்லா இருக்காங்களா? ரொம்ப நாள் ஆச்சு, எல்லாரையும் கேட்டதா சொல்லுப்பா அப்படின்னு ஆதவனோட அம்மா விசாரிச்சிட்ருக்காங்க. அப்போது அகிலன், எல்லாரும் நல்லா இருக்காங்கம்மா, நீங்களும் நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாள் தான் ஆச்சு, இப்போ தான் எனக்கு நேரம் கிடச்சிது. சரி, என்னுடைய நண்பன் நேற்று ஒரு அழகான கனவு கண்டானாம்ல, அதை பற்றி சொல்லணுன்னு ரொம்ப ஆசையாக கூட்டிகிட்டு வந்திருக்கான். அவனுக்கு எப்போதும் கனவு காண்றது தான் வேலை. ரொம்ப அழகான கனவெல்லாம் சொல்லுவான். எனக்கே அதையெல்லாம் நேரில் பார்த்தது போல் ஒரு உணர்வு ஏற்படும். அவ்வளோ அழகாக அந்த கனவெல்லாம் சொல்லுவான். ரொம்ப நல்ல அழகான கனவு காணுவான். எனக்கும் ஆசை தான் அவனை போல் கனவு காண அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கான். அதுக்கு ஆதவன், என்னை போல் கனவு கண்டு பாருங்க, இனி என்னை விளையாட்டாக சொல்லிகிட்டு இருக்கீங்களா? அவ்வளோ அழகான கனவு அது. நான் சொல்கிறபடியே அப்படியே நீங்களும் கனவு கண்டு பாருங்களேன், அது அவ்வளோ அழகாக இருக்கும். நிஜமாகவே அந்த வாழ்க்கையில் நம்ம வாழ்ந்தது போல் இருக்கும். நீங்கள் நான் சொல்கிற மாதிரி அப்படியே கண்ணை மூடி எல்லாத்தையும் நினச்சி பாருங்கள். நான் சொல்ல சொல்ல அவ்வளோ அழகாக இருக்கும் என்னோட கனவெல்லாம். நீங்கள் தான் என்னை எப்போ பார்த்தாலும் கேலி கிண்டல் பண்ணிகிட்ருக்கீங்களே, நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் எங்கே கேட்க போகிறீங்க அப்படின்னு ஆதவன் சொல்லிகிட்ருக்கான். எனக்காக ஒரு நிமிஷம் நான் சொல்கிறத அப்படியே கனவு கண்டு பாருங்கன்னு சொல்கிறான். அதே போல் அவங்கெல்லாம் அதை அப்படியே யோசிக்கிறாங்க. பின்னாடி ஒரு அழகான வானவில், அழகான சிறிய சிறிய அரண்மனை, ரொம்ப அழகாக இருக்குது அந்த இடம். அப்படியே அந்த இடத்துக்குள்ளேயே போன மாதிரி ஒரு உணர்வு. அவ்வளோ அழகாக இருக்குது அந்த இடத்த அப்படியே வர்ணிச்சிக்கிட்டே இருக்க ஆதவன். நான் சொல்ல சொல்ல அப்படியே யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கும் என்னை போலயே ஒரு உணர்வு ஏற்படும் அப்படின்னு ரொம்ப அழகாக விவரிச்சிட்ருக்கான் அந்த கனவை. அப்போது திரும்ப அந்த இடத்த முன்னாடி ஆதவன் தோன்றான். நான் சொன்னது போலவே யோசிச்சு பார்த்தீங்களா, எவ்வளோ அழகாக இருந்ததில்ல அப்படின்னு அந்த கனவை அவ்வளோ அழகாக வர்ணிச்சிட்ருக்கான். இவங்க 2 பேரும் இவன் என்ன சொல்கிறான் அப்படின்னே புரியாமல் திகைச்சு போய் நின்றுட்டுருக்காங்க. ஏன்னா அது அவனோட கனவு இல்லையா, அதனால் அவங்களுக்கு அதை பற்றின எந்த யோசனையும் இல்லை. சரி, இவன் ஏதோ ஒன்று யோசிக்கிறான், ஏதோ கனவு காண்றான், அதை பற்றி அவன் விவரமாக சொல்லிகிட்டு இருக்கான் அப்படின்னு ஆதவனோட அம்மாவும் ஆதவனோட நண்பனும் யோசிச்சிட்ருக்காங்க. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களோட கனவும் வெவ்வேறு மாதிரி வித்தியாசமாக இருக்கும் இல்லையா, அதனால அவங்களும் அது போல் அப்படியே அமைதியாக இருக்காங்க. அப்போ அவங்க அம்மா, என்னப்பா சொல்கிற, நாங்களும் எப்படிப்பா உன்னை போலெல்லாம் கனவு வரும்? எல்லாருக்கும் கனவு வேறு வேறு இல்லையா, அது மாதிரி எல்லாருக்கும் ஒன்று போலெல்லாம் கனவு வராது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி, உனக்காக நான் ஒரு முறை முயற்சி பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை போலயே அவங்க அம்மாவும் கனவு கண்டு பார்க்குறாங்க. அதுவும் ரொம்ப அழகாக வானவில் நிறைந்த ஒரே அழகான இடமா இருக்குது. நிறையா கேண்டீஸ் எல்லாம் இருக்குது, சாக்லேட்டெல்லாம் இருக்குது. அதை பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. அட, நிஜமாகவே இந்த இடம் அழகாக தான் இருக்குது அப்படின்னு அவங்க அம்மாவும் அதை நினச்சி பார்த்துட்ருக்காங்க. ஆமாம், நம்ம பையன் சொல்கிற மாதிரி இந்த மாதிரியெல்லாம் யோசித்தா நிஜமாகவே அந்த இடத்துக்குள்ளே போன மாதிரி தான் இருக்குது. கற்பனை பண்ணி பார்க்க என்னவோ அழகாக தான் இருக்குது அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. அப்போது ஆதவன் கேட்குறான், என்னம்மா, கற்பனை பண்ணி பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது, நான் சொல்கிறது நிஜம்தானே? நம்ம
கனவு கற்பனை எல்லாம் அப்படியே எண்ணத்தில் யோசிக்கும்போது அது கண் முன்னாடி வந்து தோன்றும். இதை தான் நான் உங்ககிட்ட சொல்லிகிட்டு இருக்கேன். இதை சொல்ல தான் உங்களுக்காக ரொம்ப நாளாக முயற்சி செஞ்சிட்ருக்கேன். நீங்கள் தான் யாரும் இதை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க. ரொம்ப அழகாக இருக்கும் நம்மளோட கற்பனைகளும் எண்ணங்களும். நம்ம எவ்வளோ அழகாக அதை யோசிக்கிறோமோ அவ்வளோ அழகாக அந்த இடம் நமக்கு தோன்றும் காட்சியாக. நீங்கள் வேணாலும் முயற்சி செஞ்சு பாருங்கள். இப்போது அகிலா, நீ முயற்சி செய் அப்படின்னு அகிலனை சொல்லிகிட்டு இருக்கான். உடனே அகிலன், நானா? எனக்கு எப்படி தோணும்? எனக்கு அந்த மாதிரிலாம் இதுவரை தோணுனதே இல்லையே. சரி, உனக்காக வேணால் முயற்சி பண்ணி பார்க்குறேன். ஏன்னா எனக்கு இந்த மாதிரியெல்லாம் கனவு வந்ததில்லை. வந்தாலும் எனக்கு அது ஞாபகமும் இருக்காது. கனவு இல்லை, வேணால் உனக்காக கற்பனை செஞ்சு பார்க்குறேன். என்ன, வானவில் போன்றது மாதிரியான ஒரு உலகம் தானே, யோசனை பண்ணி வேணால் பார்க்குறேன், முயற்சி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆதவனுக்காக அகிலன் கூட அது மாதிரி முயற்சி செஞ்சு பார்க்குறான். அப்போது அவன் கண் முன்னாடியும் ஒரு அழகான வானவில் போன்ற ஒரு உலகம் தோன்றுறது. அப்படியே எங்கே பார்த்தாலும் சுற்றி நிறைய வானவில் தெரியுது அவன் கண் முன்னாடி. ரொம்ப அழகாக இருக்குது அந்த இடம் பார்க்கறதுக்கு. அட, நிஜமாவே ஆதவன் சொன்னது போல் இந்த இடம் அழகாக தான் இருக்குது, நிஜம்தானா அப்படின்னு பார்த்துட்ருக்கான். திரும்ப பழைய இடத்துக்கே நிற்கிறாங்க. அப்போது ஆமாம், ரொம்ப அழகாக தான் இருக்குது இந்த இடமெல்லாம். சரி, ஆதவன் சொன்னது சரிதான், கற்பனை செய்து பார்க்குறதுக்கு அழகாக தானே இருக்குது, கற்பனை செய்து பார்த்தா என்ன அப்படின்னு யோசனை பண்ணிகிட்ருக்கான். அப்போது அகிலன் சொல்கிறான், சரி ஆதவன், எனக்கு நேரம் ஆயிடுச்சு, அப்புறம் ரொம்ப நேரம் ஆச்சுன்னா வீட்டில் அம்மா அப்பாலாம் தேடுவாங்கல்ல. நீ சொன்னது போலவே கற்பனை செஞ்சு பார்க்குறதுக்கு அழகாக தான் இருக்குது, எனக்கு கூட இது ரொம்ப பிடிச்சிருக்குது. சரி, இன்னைக்கு நான் கனவு கண்டு பார்க்குறேன். இது மாதிரியான கனவுகள் எல்லாம் எனக்கு வருதான்னு ரொம்ப ஆச்சரியமாகவும் வியப்பாகவும் தான் இருக்குது. எனக்கு இந்த மாதிரியெல்லாம் கனவு வந்ததே இல்லை. கற்பனை செய்து பார்க்க அழகாக இருக்குது, ஆனால் அது கனவாக வருமா என்னன்னு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான் அகிலன். அப்போது கிளம்பி போகையில் யோசனை பண்ணுறான். ஆதவன் சொல்கிறது அழகாக தான் இருக்குது, கனவோ கற்பனையோ, ஆனால் காட்சி கண் முன்னாடி தோன்றும்போது ரொம்ப அழகாக தான் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு, சரி இப்போ ஒரு நிமிஷம் நம்ம அது மாதிரி யோசனை செஞ்சு பார்ப்போமா, எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு ஆதவன் சொன்னது போல் தன் கண் முன்னாடி இப்போ என்ன காட்சி தோணுது, எப்படி இருக்கும் அப்படின்னு மனசுக்குள்ளே ஒரு அழகான இடத்த பற்றி யோசிக்கிறான். அது நம்ம கண் முன்னாடி வருதா, இல்லை நம்ம அந்த இடத்துக்குள்ளே இருப்போமா அப்படின்னு யோசனை பண்ணி பார்க்கையில் தன்னோட வீடே ஒரு அழகான வானவில் போன்ற ஒரு வீடாக இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது அந்த இடம். அட, என்ன இது, இவ்வளோ அழகாக இருக்குது இந்த இடம், ரொம்பவே அருமையாக தான் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டே இருக்கான். அப்புறம் பின்ன மறு தடவையும் தன்னோட இடத்துக்கே வந்துடுறான். ஐயோ, ரொம்ப அழகாக தான் இருந்துச்சு, ஐயோ நேரம் ஆயிடுச்சு, நம்ம வீட்டில் போய் தூங்கலாம், அப்புறம் அம்மா அப்பா தேடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட வீட்டை நோக்கி புறப்படுறான். அப்புறம் ரொம்ப அசந்து போய் வீட்டில் நல்லா படுத்து தூங்கிடுறான். அப்போது தூங்கும்போது அவனுக்கு ஆதவன் சொன்ன மாதிரி அழகான கனவு வருது. அப்போது அந்த கனவில் அவன் கட்டலில் தூங்கிக்கிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக அழகான மேக கூட்டத்துக்கு நடுவில் அந்த பஞ்சு மெத்தையில் தூங்குற போல் ஒரு உணர்வு அவனுக்கு ஏற்படுது. சுற்றிலும் வானவில். ஐயோ, என்ன இது இவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு நல்லா தூங்கிட்டு இருக்கான். அப்போது ஆதவன் வரான் தன்னோட கனவில். அப்போது அகிலன், வா, உனக்காக நான் எவ்வளோ நேரம் காத்துட்ருந்தேன் தெரியுமா, நம்மளோட கிராமம் எவ்வளோ அழகாக மாறிடுச்சு பாரு, வானவில் கிராமம் நம்மளோட கிராமம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆதவன், ஆமாம், நம்ம கிராமம்தான் வானவில் கிராமமாச்சே, எவ்வளோ அழகானதாக இருக்கும் தெரியுமா, இன்னும் நிறைய இருக்குது பார்க்க வேண்டிய இடங்கள்லாம், வா நம்ம அப்படியே புறப்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வானவில் போன்ற ஒரு அழகான இடத்துல ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமா இந்த இடமெல்லாம், ரொம்ப அருமையாக இருக்குது அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது அகிலன் கூட, ஆமாம்ல, இன்னும் நிறைய இடம் இருக்குது, நம்ம கிராமமே இப்போ ரொம்ப அழகாக மாறிடுச்சு, நம்ம இன்னும் நிறைய பார்க்க வேண்டியதெல்லாம் இருக்குது, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மாறி மாறி அந்த இடத்த பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் அப்படியே அந்த இடத்த சுற்றிலையும் ஒரே ஐஸ்கிரீம், அப்புறம் வானவில், சுற்றிலும் வானவில். எப்பயுமே அவங்க இருக்கிற இடத்துல எல்லாம் ஒரு வானவில் வந்துடுது. இப்போது ஐஸ்கிரீம், சாக்லேட்ஸ் அப்படின்னு அவங்க கண்ணு முன்னாடி நிறைய பொருட்கள் தோணுது. இதை பார்த்தோன்னையும் ஆதவனுக்கும் அகிலனுக்கும் சந்தோஷம் தாங்கலை. எப்படி, நம்மளோட கிராமம் ஒரு வானவில் உலகம் தானே அப்படின்னு ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி அவங்க கிராமத்தையே வர்ணனை செஞ்சிட்ருக்காங்க. சரி, இன்னுமே இப்படியே நின்றுட்டு இருந்தா இது மட்டுமா, இன்னும் நிறைய இருக்குது நம்ம கிராமத்தில், வா அப்படியே நிறைய இடங்களை சுற்றி பார்க்கலாம்
அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அடுத்த இடத்துக்கு போகிறாங்க. அங்கே போனால் ஒரு வானவில்ல அழகாக ஒரு வீடாக இருக்குது. அதை பார்க்க இவங்களுக்கு இன்னும் மகிழ்ச்சியாக இருக்குது. நம்ம கிராமத்தில் இடம் மட்டும் இல்லை, வீடு கூட வானவில் போன்ற வடிவத்தில் கலர்களில் அழகாக இருக்குது அப்படின்னு 2 பேரும் ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கையிலேயே அவன் நல்லா தூங்கிட்டு இருக்கான். பார்த்தா அவன் கண்டதெல்லாம் கனவு. அப்போ அவங்க அம்மா, அகிலா எந்திரி, நேரம் ஆயிடுச்சு, எவ்வளோ நேரம் தூங்குவ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அவனை எழுப்பி விட்டுட்டு இருக்காங்க. இவன் அப்படியே பதறி போய் எந்திரிச்சு, அம்மா நான் ஒரு நல்ல கனவு கண்டேன். ஐயோ, அது எனக்கு நிஜமாவே நடந்தது போல இருந்தது. அவ்வளோ அழகாக இருந்ததுமா அந்த இடங்கள்லாம். ஆதவன் தான் அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருப்பான், அவன் கண்ட மாதிரி எனக்கும் நல்ல நல்ல கனவெல்லாம் இப்போ வர ஆரம்பிச்சிருச்சுமா. ரொம்பவே அழகாக இருந்தது அந்த கனவு, அற்புதமாக இருந்தது. அதை உடனே நான் ஆதவன் கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அவங்க அம்மா, அப்படியாப்பா, இது மாதிரி கனவெல்லாம் சின்ன பிள்ளைங்களுக்கு நிறையா வரும். நான் கூட சின்ன பிள்ளையா இருக்கும்போது எனக்கு நிறைய கனவு வரும். ஆனால் ஒன்று கூட எனக்கு ஞாபகம் இருக்காது. ஆனால் ஞாபகம் இருந்தாலும் சில கனவுகள் ரொம்ப அற்புதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கையிலேயே அவனோட நண்பன் ஆதவன் வெளியே வந்துடுறான். அப்போது அகிலன் வேகமாக வந்து அவன் கண்ட கனவெல்லாம் சொல்லிட்டு இருக்கான். ஆதவன், நீ சொன்னது போலவே அவ்வளோ நிறைய கனவு வந்துச்சு, எல்லாமே வானவில் சம்பந்தமா. நீ சொன்னது மாதிரி அப்படி இருந்தது அப்படின்னு சொல்கிறான். உடனே ஆதவன், நான் சொன்னேன் இல்லையா, நான் சொல்லும்போது எல்லாரும் நம்ப மாட்டேன்ட்டீங்கல்ல, இப்போ எப்படி பற்றியா, உனக்கு வந்துருச்சா என்ன போலயே கனவு? கனவு காண்கிறதெல்லாம் எல்லாருக்கும் அவ்வளோ அழகாலாம் வராது பற்றியா, இப்போ உனக்கும் வந்துருச்சு. இப்போது நம்ம எண்ணங்கள் எப்படி அழகாக வருதோ அது போல் நம்ம வாழ்க்கையும் நல்லா அழகாக மாறும். நீயும் நிறைய கனவு காணு, நிறைய நல்ல விஷயங்களையே யோசி அப்படின்னு சொல்கிறான். உடனே அதுக்கு அகிலன், ஆமாண்டா, ஆனால் அது கற்பனையாக இருந்தால் கூட நிஜமாக அதுக்குள்ளே இருந்தது போல் ஒரு உணர்வு ஏற்பட்டுச்சு எனக்கு அப்படின்னு சொல்கிறான். உடனேயும் ஆதவன் கூட, ஆமாண்டா, நம்ம ஒரு கற்பனையாக ஒரு இடத்த நினச்சா கூட நிஜமாகவே அதுக்குள்ளே இருப்பது போல் ஒரு உணர்வு தோன்றும் தான். நிஜமாகவே சந்தோஷமாக தான் இருக்குது. சரி, இனிமே நீயும் நிறைய கனவு காணுவ போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, சரிடா நேரமாச்சு, ரொம்ப நேரமான அப்புறம் எங்கள் வீட்டில் தேடுவாங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். என்ன குழந்தைங்களா, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு வேறொரு கதையோடு பார்க்குறேன். பாய்.